Good morning students. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 12 இருக்கக்கூடிய மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் டாபிக்ல டிஎன்ஏ ரெப்ளிகேஷனை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரைட்? ஓகே. டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் இந்த டாபிக்கை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். டிஎன்ஏ அப்படிங்கிறது யாரு? டிஎன்ஏ அப்படின்றவங்க தான் ஜெனட்டிக் மெட்டீரியல். டிஎன்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறையா எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரூஃபை பார்த்துருப்பீங்க. யாராவது எவ்ரி மெக்லியாய்டு மெக்கார்த்தி அதன் மூலமாக டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் நமக்கு கிடைச்சது. அந்த விஷயத்த நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஃபைனலாக டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் பார்க்க இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத 100% கன்ஃபார்ம் பண்ணி ஒரு மாடலாக உங்களுக்கு சொன்னது யாரு அப்படின்னா தட் கிரெடிட் கோஸ் டு மிஸ்டர் வாட்சன் அண்ட் கிரிக். அந்த டீமுக்கு தான் போய் சேருது அந்த கிரெடிட். அதுக்காக 1953 அவங்களுக்கு நோபல் ப்ரைஸும் கொடுத்துட்றாங்க. ஓகே. என்னதான் இருந்தாலும் டிஎன்ஏ பார்க்க இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றத வச்சு நம்ம ஏற்றுக்கிறோம். சரி இதுதானா அப்படிங்கிறது, இப்படி தான் இருப்பாங்க, இப்படி தான் அவங்க வந்து ரெப்ளிகேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வாயில சொன்னால் எல்லாரும் ஏற்றுப்போமா? கிடையாது. ஸோ வி கோ ஃபார் எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரூஃப். கண்டிப்பாக ப்ரூஃப் இருந்தால் தான் நம்ம அதை நம்புவோம். ஓகே. இப்போ அந்த எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரூஃப் என்ன பாருங்க. டிஎன்ஏ வந்து இப்படி தான் ரெப்ளிகேட் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. என்ன என்ன மோடில் அவங்க ரெப்ளிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா செமி கன்சர்வேட்டிவ் மோடில் அவங்க ரெப்ளிகேட் பண்ணுறாங்கன்றத சொல்கிறாங்க. அதை ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரூஃப்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது யார் கேரி அவுட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீசல்சன் அண்ட் ஸ்டாஹல். இவங்க தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கேரி அவுட் பண்ணி டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் இப்படி தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறத உனக்கு ப்ரூஃப் பண்ணுறாங்க. அதுதான் இந்த இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக். ரைட்? The experimental proof என்ன சொல்றாங்க பாருங்க. It is now proven that DNA replicates semi-conservatively. உங்களுக்கு தெரியும் கன்சர்வேஷன் அப்படின்னா பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இங்க செமி கன்சர்வேஷன் எப்படி சார் பாதி பாதுகாக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்த்தம் அது கிடையாது. செமி கன்சர்வேட்டிவ்லி அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா இந்த இடத்துல ஒரு பாதி விஷயம் அவங்க பேரண்ட்ஸ்ல இருந்து வந்து அப்படியே நின்னுக்கிறாங்க. அதனால தான் கன்சர்வ் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அதுவும் அந்த பாதி அப்படிங்கிறதுக்காக தான் தே யூஸ் த வேர்ட் செமி கன்சர்வேட்டிவ்லி அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. இட் வாஸ் ஷோன் ஃபர்ஸ்ட் இன் எஸ்கிரீஷியா காலை. இதை ஃபர்ஸ்ட் எதுல அப்சர்வ் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்கிரீஷியா காலையிலப்பா. ஈகாலை பாக்டீரியா. இந்த ஈகாலை அப்படிங்கிறது ஒரு வகையான பாக்டீரியா. அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே. சப்சீக்வெண்ட்லி அதை தொடர்ந்து சப்சீக்வெண்ட்லி அப்படின்னா அதுக்கப்புறம் இன்னும் வேறு எதுலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் காலையிலப்பா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நீட் கொஸ்டின். அதோட கண்டினியூவேஷன் எங்கெல்லாம் பார்த்துருக்காங்க பாருங்க. பெரிய பெரிய ஆர்கானிசம் இன்னும் ஹையர் ஆர்கானிசத்தில் பார்த்துருக்காங்க. சச் எஸ் பிளான்ஸில் பார்த்துருக்காங்க. இதுக்கப்புறம் அனிமல்ஸ்லையும் பார்த்துருக்காங்க. நான் இன்னும் இதுக்கப்புறம் நம்மளுடைய ஹியூமன்லையும் பார்த்துருக்காங்க. கண்டினியூவேஷன் அண்ட் ஹியூமன் செல்ஸ் அதுலேயும் அந்த ரெப்ளிகேஷன் இதுலையும் நடக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து வெரி ஃபர்ஸ்ட் ஈகாலையில் பார்த்துருக்காங்க. அட் செகண்ட் அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து பிளான்ஸில் பார்த்துருக்காங்க, ஹியூமன்ஸில் பார்த்துருக்காங்க. அப்படி போயிட்டே இருக்கு. மேத்யூ மீசல்சன் அண்ட் ஃப்ராங்க்லின் ஸ்டாஹல் பெர்ஃபார்ம் த ஃபாலோயிங் எக்ஸ்பெரிமெண்ட் இன் 1958. அதாவதுப்பா வருஷத்துக்கு வருஷம் நீட்டில் காம்ப்ளிகேஷன் எதில் கொடுக்குறாங்க அப்படின்னா டேட்டாவில் தான் கொடுக்குறாங்க. என்னது நீங்கள் சொல்லிடுவீங்க செமி கன்சர்வேட்டிவ் மாடல் அப்படின்னா உடனே சொல்லிடுவீங்க மீசல்சன் ஸ்டாகல்னு சொல்லிடுவீங்க. ஆனால் எந்த வருஷம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ரன் பண்ணாங்க அப்படிங்கிறது தான்ப்பா இப்போது, அதாவது டேட்டாவில் தான் உங்களை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ 1958 அந்த இயர்ஸை நம்ம மறக்கக்கூடாது. தே க்ரூ ஈகாலை இன் எ மீடியம் கண்டெய்னிங் 15 NH4Cl. 15N இஸ் த ஹெவி ஐசோடோப் ஆஃப் நைட்ரஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஐசோடோப் அப்படின்னாவே நீங்கள் உடனே என்ன நினச்சிடக்கூடாது அப்படின்னா ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இந்த இடத்துல நம்ம ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ் யூஸ் பண்ணலப்பா. ரேடியேஷனை எமிட் பண்ணக்கூடிய ஐசோடோப்ஸை நம்ம யூஸ் பண்ணலை. அப்போ 15Nனா என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல இவங்க ஒரு ஹெவி வெயிட் மாலிகுல், அவ்வளோதான்ப்பா. வேற எதையும் நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம். 15N அப்படிங்கிறது இந்த இடத்துல இட்ஸ் அ ஹெவி வெயிட் மாலிகுல், நாட் அ ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. 15N இஸ் த ஹெவி ஐசோடோப் ஆஃப் நைட்ரஜன். உனக்கு கிடைச்சக்கூடிய நைட்ரஜன் சோர்ஸ் இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஹெவி வெயிட்ல இருக்காங்க, வேற எதுவுமே கிடையாது. as the only nitrogen source for many generations. இப்போ இவங்க தான் நைட்ரஜன் சோர்ஸ். அப்போ ஏன் சார் நைட்ரஜன் சோர்ஸ்க்கு மட்டும் நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் இம்பார்ட்டன்ஸ் யூனிக்னஸ் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இதை வச்சு தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ரன் பண்ணியிருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் எந்த கெமிக்கல் சோர்ஸ் எடுத்துக்கிட்டீங்களோ
அவங்க அதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் ரன் பண்ணுவோம். இவங்க யூஸ் பண்ணது நைட்ரஜன் சோர்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். The result was that 15N was incorporated into newly synthesized DNA. அதாவது அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரிசல்ட் என்ன ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லைப்பா, அசியூம் பண்ணிக்கங்க, இது ஒரு மீடியா இருக்கக்கூடிய ஒரு பெட்ரி பிளேட் டிவைஸ்னு வைங்க. இப்போ இந்த மீடியாவில் நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக 15N அவங்கள நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மீடியம் கண்டெய்னிங் மீடியத்தை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மீடியத்தில் போட்டு நம்ம திரும்ப திரும்ப நம்ம வளர்த்தோம் அப்படின்னா, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நைட்ரஜன் சோர்ஸ், அதாவது இந்த மாலிகுல்ஸை எடுத்து அவங்களோட டிஎன்ஏ ஸ்ட்ரக்சருக்குள்ள யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 15N காம்பவுண்ட் தான் உள்ளே இருக்கும். அதுக்காக தான் இதில் போட்டு நம்ம முதல்ல வளர்க்குறோம், நல்லா வளர்த்துறோம். ஏன் சார் நைட்ரஜன் நமக்கு டிஎன்ஏக்குள்ளே போயிடும் எப்படி சார் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு நல்லாவே தெரியும். டிஎன்ஏ அது பாலிநியூக்ளியோடைட். பாலிநியூக்ளியோடைட்னா யார் இருப்பாங்க உள்ள? நியூக்ளியோடைடோட அர்த்தம் தெரியணும். நியூக்ளியோடைட்னா என்னது? ஒரு சுகர், ஒரு பாஸ்பேட், ஒரு நைட்ரோஜினஸ் பேஸ். பாருங்க என்ன சொல்லியிருக்கேன், நைட்ரோஜினஸ் பேஸ். அந்த நைட்ரோஜினஸ் பேஸுக்கு தான் நம்ம இந்த இடத்துல இவங்களை யூஸ் பண்ணி உள்ள இன்கார்பரேட் பண்ணுறோம். ஓகேவா? எதுக்காக நம்ம 15N யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த நைட்ரோஜினஸ் பேசிஸில் இவங்க போய் உட்காந்துருவாங்க. இவங்க தான் சோர்ஸாக யூஸ் பண்ணுவாங்க அந்த நைட்ரஜனுக்கு. அப்போ ரொம்ப ஜெனரேஷன்ஸை நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவலையை அந்த 15N மீடியத்தை யூஸ் பண்ணி நம்ம வளர்க்குறோம். அப்போ வளர்க்கும் பொழுது அவங்கள்ட்ட ஒன்லி நைட்ரஜன் சோர்ஸே இதுதான் அப்படிங்கும்போது, அப்போ இவங்கள தான் அவங்க எடுத்து அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ என்ன ஆயிடுது, இந்த மீடியத்தில் வளரக்கூடிய ஈக்குவலை எல்லாத்துக்கும் அவங்களுடைய ஜெனட்டிக் மெட்டீரியல்ல 15N உட்கார்ந்துருவாங்க. சரியா? இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டோட விளக்கம். ரைட்? மறுபடியும் சொல்றேன். The result was that 15N was incorporated into newly synthesized DNA. அதில் நமக்கு 15N இன்கார்பரேட் ஆகிடும். ஆஸ் வெல் அஸ் அதர் நைட்ரஜன் கண்டெய்னிங் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மற்ற நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸும் அதே மாதிரி உள்ள சேர்ந்துடும். This heavy DNA molecule could be distinguished from the normal DNA by centrifugation process in a cesium chloride density gradient அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சென்ட்ரிஃபியூஜ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாலிகுலர் வெயிட்ஸ் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு பெஸ்ட் மெத்தட் யார் அப்படின்னா இந்த சென்ட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ். சென்ட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ் அந்த மிஷினை நீங்கள் எங்கே பார்த்துருப்பீங்க? நீங்கள் ஒரு லெபார்ட்ரி, இப்போ நம்ம வீட்டில் யாருக்காவது ஒரு சுகர் டெஸ்ட்டு இல்லை ஏதாவது டயக்னோஸ்டிக் சென்டருக்கு போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அங்கே நீங்கள் அந்த எக்யூப்மெண்ட்டை பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன ஒரு பார்க்குறதுக்கு வெளியிலேருந்து பார்க்க ஒரு குக்கர் மாதிரி ஒரு டிவைஸ் இந்த சைஸில் இருக்கும். அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொட்டேஷன் பர் மினிட் RPM பேஸ் பண்ணி அந்த மிஷின் ரன் ஆகும்ப்பா. கரகரகரன்னு சுற்றும் பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைஸ் டியூப்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன டியூப்ல நீங்கள் என்ன டிஃபரன்ஷியேட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த காம்பவுண்ட் எடுத்துக்கிறீங்க. அதை நம்ம ஒரு 25,000 50,000 நம்ம RPMல சுற்றும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த லிக்விட்ல அப்படியே மேலே ஒரு காம்பவுண்டும் கீழே ஒரு காம்பவுண்டாக செப்பரேட் ஆகிடும். எப்படி அப்படின்னா, பேஸ்ட் அப்போ தான் மாலிகுலர் வெயிட். ஹெவி வெயிட் மாலிகுல்ஸ்னால் கீழே தங்கிடுவாங்க, லைட் வெயிட் மாலிகுல்ஸ்லாம் மேலே இருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். இதுதான் சென்ட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ். இதை நீங்கள் ஃபிசிக்ஸ்லையும் படிச்சிருப்பீங்க. ஓகே, இங்கே வந்துடலாம். அதில் நம்ம எதை பேஸ் பண்ணி அதில் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அந்த நான் லிக்விட்னு நான் சொன்னேன். அந்த லிக்விட் மீடியம் யார் அப்படின்னா இவங்க தான். சீசியம் குளோரைட், CSCl அவங்களோட கெமிக்கல் ஃபார்முலா. சீசியம் குளோரைடை யூஸ் பண்ணி அதில் நம்ம இந்த ஈகோலையோட டிஎன்ஏவெல்லாம் உள்ள ஆட் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஹெவி வெயிட் மாலிகுலையும் லைட் வெயிட் மாலிகுலையும் செப்பரேட் பண்ணி பார்க்க போகிறோம். நான் நல்லா சொல்கிறேன், கேட்டுக்குங்க. இந்த சீசியம் குளோரைடு அப்படிங்கிறது இப்போ நான் சொன்னேன் என்னது, அந்த சென்ட்ரிஃபிகேஷன் நானே போட்டுறேன் பாருங்களேன், இப்படி இருக்கும். இதில் நம்ம டியூபை இன்சர்ட் பண்ணிப்போம். இப்படி இருக்கும்பா, இதான் அந்த மெஷின். அந்த மெஷினுக்குள்ளே ஒவ்வொரு வெல்குள்ளேயும் நம்ம என்ன பண்ணிடுறோம், டியூபை இன்சர்ட் பண்ணிடுறோம். சென்ட்ரிஃபியூஜர் ரன் பண்ணுறோம். சென்ட்ரிஃபியூஜர் ரன் பண்ணும்போது இந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் இவங்க தான் அந்த CSCl, வேறு யாரும் இல்லை. சீசியம் குளோரைடு அப்படிங்கிறது இவங்க தான். சீசியம் குளோரைடை நம்ம ஆட் பண்ணி மெஷினை ரன் பண்ணுறோம். Then they transfer the cells into a medium with normal 14NH4Cl. இப்போ நம்ம எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை சும்மா ஒரு ரெப்ரசன்டேஷனுக்காக சொல்கிறோம். இது ஏன்னு வச்சுப்போம். இந்த பக்கம் பியில் பாருங்க, இந்த பெட்ரி பிளேட்டில் நார்மலாக இருக்கக்கூடிய 15NH4Cl மீடியம், இவங்கெல்லாம் 14NH4Cl அவங்கள நம்ம எடுத்துக்கிறோம்.
இதோ இங்கே இருக்கவங்கள. இது வந்து நார்மல். இவங்க நார்மல். நம்ம டிஸ்டிங்விஷ் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இங்கே ஹெவி மாலிகுலை யூஸ் பண்ணியிருக்கோம். இவங்க லைட் வெயிட் மாலிகுல், இவங்க ஹெவி வெயிட் மாலிகுல். இப்போ உனக்கு ஒரு சின்ன கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். ஏன் நம்ம சீசியம் குளோரைடு யூஸ் பண்ணுறோம்? நம்ம முதல்ல சொல்லியாச்சு. ப்ளீஸ் நோட் தட் 15N is not a radioactive isotope and it can be separated from 14N only based on densities. எப்படி நம்ம பிரித்து பார்க்க முடியும் அப்படின்னா, அதாவது ஒருத்தரோட அருமை எப்போ தெரியும்? இல்லாதப்ப தான் தெரியும். அதை நம்ம அப்போ இருக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு என்வரன்மெண்ட்டை நீங்கள் எப்படி உருவாக்குவீங்க? ஒரு பக்கம் 15N போடுறீங்க, இன்னொரு பக்கம் 14N போடுறீங்க. 15N இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இவங்க இப்படி தான் போயிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி சொல்லிடுறோம். அதுக்கு தான் இந்த மெத்தட். ஓகே. தென் we transfer the cells into a medium with normal cells. 14NH4Cl இருக்கக்கூடிய மீடியத்தில் போட்டு வளர்க்குறோம். அப்போ என்ன ஆகிடும்? இந்த பி காரங்களில் இருக்கக்கூடிய ஈக்குவலை எல்லாம் அதோட டிஎன்ஏக்குள்ளே யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14N இருப்பாங்க. அப்போ அதில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் 15N இருப்பாங்க, இதில் இருக்கக்கூடியவங்கலாம் 14N இருப்பாங்க. என்ன செய்கிறாங்க பாருங்க. And took samples at various definite time intervals as the cells multiplied. Definite time intervals. Definite அப்படின்னா appropriate, சரியான அளவு. ஏன் இங்கே சரியான அளவு மென்ஷன் பண்ணணும்? சும்மா சௌரியத்துக்குலாம் நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா ஈகோலையோட லைஃப் டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ்ப்பா. ஒரு 18 மினிட்ஸ் எக்ஸாக்டாக சொல்லணும்னா. இங்கே எக்ஸ்பெரிமெண்ட்டாக நம்ம சொல்லியிருக்கோம். 20 மினிட்ஸில் ஒரு ஜென்ரேஷனை முடிச்சிருவாங்க. அப்போ அடுத்த ஜென்ரேஷன் 40 மினிட்ஸ் ஆகும். அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் 60 மினிட்ஸ் அப்படி போயிட்டே இருப்பாங்க. அதான் டெஃபினட் டைம் இன்டர்வல். அந்த குறிப்பிட்ட டைமில் நம்ம கரெக்டாக எடுத்து செக் பண்ணுறோம். டெஃபினட் டைம் இன்டர்வல்ஸ் as the cells multiplied and extracted the DNA that remained as double stranded helices. அங்கேருந்து நம்ம டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ஷன் எடுத்து, அதாவது 20 நிமிஷத்தில் ஒரு தடவை எடுத்து பார்க்குறோம், 40 நிமிஷத்தில் ஒரு தடவை எடுத்து பார்க்குறோம், 60, 80, 100, 120 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். இதுதான் பார்க்க நம்ம பண்ணிட்டு இருக்கோம். The various samples were separated independently on cesium chloride gradients to measure the densities of DNA. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்குரிய டைமில் மெஷர் பண்ண போகிறோம். அதோட டென்சிட்டிஸை வச்சு என்ன பண்ண போகிறோம்? இந்த கண்டினியூஷன் பார்ப்போம். இந்த டயக்ராம் பற்றி சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இதோட ஆன்சர் நம்ம பார்த்துடலாம். இந்த டயக்ராமில் என்ன சொல்கிறாங்க கவனிங்க. இப்போ உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜிங்கிறதுனால அது சரியாக தெரிஞ்சிருக்காது. நான் இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி உனக்கு நான் காமிச்சிடுறேன். முதல்லையே இந்த 15N வந்து நான் டிஃபால்ட் கலராகவே இருக்கட்டும், இங்கே என்ன கலர் இருக்கோ அதே இருக்கட்டும். 14Nக்கு மட்டும் நான் என்ன செஞ்சிடறேன் அப்படின்னா, நான் ரெட் கலர் கொடுத்துட்றேன். இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் பாருங்க. இது 15N டிஎன்ஏ. நார்மலாக இருக்கக்கூடிய டிஎன்ஏவை நான் எப்படி காமிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் கலர் யூஸ் பண்ணி நான் உனக்கு காமிச்சிருக்கேன். திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 15N டிஎன்ஏ 14N டிஎன்ஏ. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க. இது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு ஏரோ மார்க் போட்டோன்னே நீ வேறு எதுவும் நினச்சிடக்கூடாது. நான் உனக்கு இப்படி போட்ட டியூப்பை உன் புக்கில் இப்படி போட்டு காமிச்சிருக்காங்க. அவ்வளோதான், வேற ஒரு விஷயமும் கிடையாது. அதனால தான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இதை நோக்கி இப்படி இருக்குங்க அப்படிங்கிறத உன்கிட்ட காமிச்சிக்கிறாங்க. நீ அசியூம் பண்ணிக்க, அவங்க ஹரிசாண்டலாக இருக்காங்களா வெர்டிகலாக இருக்காங்களா அப்படிங்கிறத அசியூம் பண்ணிக்க. ரைட்? ஓகே. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 15Nல போடும்பொழுது உனக்கு எங்கே கிடைச்சிருக்கு பாருங்க. இது ஒரு ஹெவி வெயிட் மாலிகுல் அப்படிங்கிறதுனால இந்த சீசியம் குளோரைடு சொல்யூஷனில் இந்த இடத்துல கிடைச்சிருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஒரு 20 நிமிஷம் கழிச்சு நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். அந்த 20 நிமிஷம் அப்படிங்கிறது எதுக்காக அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். 20 மினிட்ஸ் எதை ரெஃப்ளெக்ட் பண்ணுது? அவங்களுடைய ஒரு ஜென்ரேஷனை முடிக்கிறதுக்கு அந்த 20 நிமிஷம் ஆயிருக்கு. அதுக்கு தான் அந்த 20 மினிட்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனை முடிச்சுட்டு நம்ம பார்க்குறோம். முடிச்சுட்டு பார்க்கும்பொழுது அவங்களுக்கு என்ன தெரியுது பாருங்க. அதில் இருக்கக்கூடிய ஈக்குவலையில் 50% யார்கிட்டருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 15N காரங்கள்ட்ட வந்திருக்கு. இன்னொரு 50% எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14Nலேருந்து வந்திருக்கு. அதை உனக்கு வித்தியாசப்படுத்தி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாருங்க. இங்கே கொடுத்த டயக்ராமுக்கு அப்படியே நான் அதே கலர் தான் இங்கே வச்சுருக்கேன். அந்த 14Nக்கு நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உனக்கு டிஃப்ரென்ஷியேஷன் தெரிஞ்சணும் அப்படிங்கிறதுக்காக நான் ரெட் கலர் யூஸ் பண்ணி இண்டிகேட் பண்ணியிருக்கேன். இதுதான் ஜென்ரேஷன் 1. இந்த ரெண்டும் மிக்ஸ் ஆகி கிடச்சிருக்கிறதுனால அதுக்கு டெக்னிக்கலாக நம்ம சயின்டிஃபிக்கலாக என்ன வார்த்தை யூஸ் பண்ணணுமோ அந்த வார்த்தையை தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹைப்ரிட். ரெண்டும் சேர்ந்த மாதிரி. யார் யாரும் சேர்ந்துருக்காங்க? 15Nல ஒரு பாதி, 14Nல ஒரு பாதி. அதனால் 14N 15N மென்ஷன் பண்ணி கீழே ஹைப்ரிட்னு போட்டிருக்காங்க. சார் இதை நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதலாமா சார்? அப்படிலாம் எழுதிடாதீங்கப்பா. அந்த மாலிகுலர் சீரிஸ்க்கு இப்படி தான் ஃபார்முலான்னு சொல்லிட்டு நீ ஃபிசிக்ஸ்லையும் படிச்சிருப்ப, கெமிஸ்ட்ரியும் படிச்சிருப்ப. ஸோ 14N 15N அந்த காம்பினேஷனில் தான் எழுதணும். நீங்கள் அதை கூட நீட்டில் மென்ஷன் பண்ணி உன்கிட்ட கொஷின்ஸ் கேட்பாங்க. அசால்ட்டாக விட்டுறக்கூடாது. ரைட்.
இப்போ 40 மினிட்ஸ்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறத அடுத்த டயக்ராம்ல குடுத்துருக்காங்க. இப்ப இந்த 40 மினிட்ஸ் டயக்ராம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த டயக்ராம்ல நீ இன்னும் கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி கிடைச்சுக்கணும். என்ன கிளாரிட்டி பாருங்க. இது வந்து 14N. ஓகே. இப்ப அந்த கலர் வேரியேஷனுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்க. கிரீன் கலர்ல ஒண்ணு போட்டிருக்கேன். ஓகேவா? இதுதான் அந்த ஹைபிரிட். இப்போ செமி கன்சர்வேட்டிவ் ரோல் படி என்ன ஆகும்? இப்படி ஒருத்தர் ஃபார்ம் ஆயிடுவாங்களா? ரைட். நல்லா கேட்டுங்க. இப்ப நம்ம எந்த மீடியத்துல நம்ம போட்டிருக்கோம்? நல்லா யோசிச்சு பாருங்க. என்ன மீடியத்துல போட்டிருக்கோம்? 14N மீடியத்துல இப்ப போட்டிருக்கோம். இப்ப 14N மீடியம்னா 14N ஓட சோர்ஸ் தானே வரும். அப்ப 14N ஓட சோர்ஸ் என்னது? அதுவும் அனதர் கிரீன் தான். ரைட். இது ஒரு பக்கம் வருவாங்க. இன்னொரு பக்கம் யார் வருவா அப்படின்னா, இதே மாதிரியான ஒரு ஹைபிரிட் 2 வந்து சேரும். அதுதான் உன் புக்ல குடுத்திருக்கக்கூடிய இந்த 2 டயகிராம். அதுல அந்த ஹைபிரிட் அதாவது எப்படி சார் அந்த கலர்ஸ் வந்து 2ம் அதுல வர்றாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல இப்படி தான் நீ தெரிஞ்சுக்கணும். இல்லன்னா உனக்கு புரியாது. ஓகேவாப்பா? இவங்க 2 பேரும் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஹைபிரிட்ஸ வச்சுட்டு வர்றதுனால இவங்க வருவாங்க. இப்ப மீடியம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, 14N மீடியத்த தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதுனால, இவங்களும், இவங்களும் பியூர் 14N தான் இருக்காங்க. இதுதான் அதுக்கு காரணம். மறந்துறாதீங்க. இதுதான் விஷயம். தட்ஸ் வை அவங்கள சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி பார்க்கும்பொழுது, பாருங்க, இவங்களும் வெளில தெரியிறாங்க. இவங்களும் வெளில தெரிஞ்சிருக்காங்க. ரைட்? அதான் லைட் பேண்ட், ஹைபிரிட் பேண்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்ப இத யூஸ் பண்ணி உனக்கு ஒரு சம் கேட்டிருக்காங்க. அந்த சம்மையும் நான் இப்போ உனக்கு சொல்லிடுறேன். ஓகே. கேன் யூ ரீகால் வாட் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இஸ்? சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னா என்னன்னு சொல்லி நீ பிசிக்ஸ்ல படிச்சிருப்ப. அண்ட் திங்க் ஒய் எ மாலிகுல் வித் ஹையர் மாஸ் அண்ட் டென்சிட்டி வுட் செடிமெண்ட் ஃபாஸ்டர். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் அப்பான் த மாலிகுலர் வெயிட் அவங்க செடிமெண்ட் ஆகுறாங்க. Thus, the DNA that was extracted from the culture 1 is generation after the transfer from 15N to 14N medium, that is after 20 minutes. E. coli divides in 20 minutes. அதனால தான் 20 மினிட்ஸ்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கன்றத உனக்கு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Had a hybrid or intermediate density. யாருக்கு? இந்த 15N to 14N medium காரங்களுக்கு intermediate density கிடைக்குது. DNA extracted from the culture after another generation, that is after 40 minutes. Second generation was ரெண்டாவது ஜெனரேஷன்ல இருந்து composed of equal amounts of this hybrid DNA and of light DNA. ஈக்குவல் அமௌண்ட்டாக கிடைச்சிருது அப்படிங்கிறத சொல்கிறாங்க 40 மினிட்ஸில். இப்போ உன்ட்ட ஒரு கொஷின், ஒரு சம் என்ன அப்படின்னா, ஓகே, இஃப் ஈக்குவலை இஃப் ஈக்குவலை வாஸ் அலவுட் டு க்ரோ ஃபார் 80 மினிட்ஸ், இதே கல்ச்சரை நம்ம ஒரு 80 மினிட்ஸ் நம்ம வளர்த்தோம் அப்படின்னா, தென் வாட் வுட் பி த ப்ரொபோர்ஷன் ஆஃப் லைட் அண்ட் ஹைப்ரிட் டென்சிட்டிஸ் டிஎன்ஏ மாலிகுல்? லைட் எவ்வளோ கிடைக்கும், ஹைப்ரிட் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுக்கு நான் உனக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நீ லாஸ்ட்டாக அந்த இமேஜை பார்த்துருப்ப. அந்த இமேஜில் உனக்கு என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 14N கிடைச்சிருக்கும், 2 ஹைப்ரிட் கிடைச்சிருக்கும். கடைசி வரைக்கும்ப்பா, நல்லா கேட்டிருக்கீங்க, ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் ஹைப்ரிட் 2 தான்ப்பா, அது மாறாது. 14N அப்படிங்கிற மீடியத்தை தான் இப்போ நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அப்போ உனக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிட்டே இருக்கும்? 14Nல தான் உனக்கு நிறைய ப்ரொப்போர்ஷனில் ஆன்சர் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு 8 ஸ்ட்ராண்டு கிடைக்குதுன்னு வைங்க. அதில் 6 ஸ்ட்ராண்டு யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக இருப்பாங்க. 2 ஸ்ட்ராண்டு யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்ரிடாக இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 16 ஸ்ட்ராண்டு உனக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ உனக்கு ஜென்ரேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும் உனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ இதுதான் ஷார்ட்கட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் 16 ஸ்ட்ராண்ட் உனக்கு அவுட்புட் ஆன்சர் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ உனக்கு அதில் என்ன கிடைக்கும்? 16ல் 14 14 பிலாங்ஸ் டு லைட் ஸ்ட்ராண்ட், 2 பிலாங்ஸ் டு ஹைப்ரிட் ஸ்ட்ராண்ட். ஸோ வாட் எவர் த ஜென்ரேஷன் மே பி, த ஃபைனல் அவுட்புட் கடைசியாக உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, 2 ஜெனரேஷன் 2 ஹைப்ரிட் கிடைக்கும், பாக்கி எல்லாமே லைட் கிடைக்கும். இதுதான் அந்த சம்மோட ஷார்ட்கட்டு. இதை நம்ம அந்த டயக்ராம் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? திஸ் இஸ் அபவுட் மீசல்சன் அண்ட் ஸ்டாகல் எக்ஸ்பெரிமெண்ட். தட்ஸ் ஆல்.